ஹாய், வணக்கம். புது வருஷத்தில் எல்லாரும் புது பொலிவோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களை இந்த வருஷத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனை பேர் 2024 நிறைய கவலைகளையும் கண்ணீரையும் வலிகளையும் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த வலியையும் கண்ணீரையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் தீந்துடும், உறவுகிட்ட சொன்னால் குறைஞ்சிடும், அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் மாற்றம் அடையலாம் என்று நினைச்சிருப்பீங்க இல்லையா? என்னங்க, நம்ம வலி நமக்கு தான். ஒரு முள்ளு குத்துனா நமக்கு தான் வலிக்கும். அவங்கள்ட்ட சொல்லும்போது வலிக்குமா? இல்லையே, அவங்களுக்கு வலிக்காது, உணர்ற நம்ம. இருந்தாலும் அது அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையாக தான் அமையும் என்று நினைக்கிறேன். சிலவங்கள் ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. 100க்கு ஒரு 5% தான் இப்போ அந்த ஆறுதல் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் வலியா, உங்களுக்கு வலிக்குதா, உங்களுக்கு கவலையாக இருக்கா, நீங்கள் அதை எழுத்து மூலமோ இல்லை எப்படியாவது அதை நீங்கள் போக்கிக் கொள்ள பாருங்கள். இன்னொருவங்கள்ட்ட போய் உங்கள் வலியை சொல்லாதீங்க, உங்கள் கவலைகளை சொல்லாதீங்க. இருந்தாலும் அவங்க உங்கள் வழிகளை போக்குறதுக்குரியாக்கலாம் இருப்பாங்கண்டா ஓகே இருக்கும். ஆனால் நான் நினைக்கல, அந்த வழியிலேருந்து மீள்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமாடா, அது உங்களால் மட்டும்தான் முடியும். நன்றி. நான் உங்கள் சுலோ.